என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். அதாவது நேத்துல இருந்து எல்லாரும் ஒரு வீடியோவை சமூக வலைதளத்துல பாத்திருப்பீங்க. அதாவது விஜய் நடந்து வராரு, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தடுக்கி விடுறாரு. ஆமாப்பா, என்னால பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜயை தள்ளி விட்டாங்க, இது வந்து ஒரு சதி செயல், இதற்கு பின்னாடி திமுக இருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எது நடந்தாலும் திமுக கண்டிப்பாங்க, தடுக்கி விழுந்தாலும் திமுக கீழே உயிரிழப்பு யார் காரணமா இருப்பா? திமுகவின் சதி செயல் இதுல இருக்கு அப்படின்னு ஒரு சைடு. இன்னொரு சைடு அவரு குச்சிட்டு தடுமாறி வந்துருக்காரு. நீங்க டீம் மலேசியா 2 நாள் இருக்காங்க, அப்படி ஒரு டீம், அப்படி ஒரு சைடு சொல்லுங்க. இது பத்தாதுன்னு மனுஷன் கார் எடுத்துட்டு கிளம்பி போறாரு, அங்க ஒரு ஆக்சிடென்ட், கார் அடிச்சிட்டாங்க. தெரியுமா தெரியாதா? இது தெரியாது பண்ணுங்க. இவ்வளவு ஒரு கான்ஸ்பிரசியா விஜய் வாழ்க்கை போயிட்டு கொண்டிருக்கிறது. விஜயை தள்ளிவிட்டது யார்? அதை வந்து டீட்டெயிலா நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து எல்லாரையும் வந்து டெல்லிக்கு வாங்க, நீங்க உங்களை பாக்கணும்னு கூப்பிட்டு ஆடியோ லான்ச்சுக்கு அங்க ஆடியோ லான்ச் டெல்லியில பண்றாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்க சிபிஐ கூப்பிட்டு இருக்காங்க. வாங்க, என்ன ஜாலியா போனீங்களா? மலேசியா ட்ரிப் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? எலெக்ஷன் 3 மாசத்துல வரப்போகுது, சோ உங்ககிட்ட பேசணும். சாப்பிட்டீங்களா? வா சிக்கன் பீஸ் எல்லாம் இப்படி போட்டோ போட்டு கேண்டிட் பிக்சர் எல்லாம் வேற குடுத்துட்டு இருந்தியா? கேண்டிட் பிக்சர் எல்லாம் குடுத்துட்டு இருந்தியா? வா விசாரணை பண்ணணும் அப்படின்ட்டு டெல்லி சிபிஐ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இதையும் உள்ள போய் பாத்துருவோம். அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் ராம்மோகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் ரெடி ஆயிட்டார். ராஜ்மோகன், எங்க அண்ணன் ராஜ்மோகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு இப்ப ஒரு காம்படிட்டரா ரெடி இருக்கு. செல்லூர் ராஜு ராஜ்மோகன். ஆமாயா, ராஜ் வருது இல்ல, எங்க அண்ணன் எப்படி ஒரு டைலாக் சொல்லி ஃபேமஸ் ஆனாரோ, என்ன டைலாக் மறந்து போட்டியா? தெரியல. சந்திரன் வந்து விட்டார், சூரியன் மறைய தொடங்கி விட்டது. அதுதான் எங்க அண்ணன் ராஜ்மோகன் டைலாக். அதுக்கே டஃப் கொடுக்கும் வகையில எங்க அண்ணன் செல்லூர் ராஜு, வானத்தில் ஒரு சந்திரன், பூமிக்கு ஒரு ராமச்சந்திரன். இது பயங்கரமா இருக்கையா? ராமச்சந்திரன் 2 பேரும் தமிழ் குத்து. செல்லூர் ராஜனா நீங்க எங்க அண்ணனை கொஞ்சம் வச்சு செஞ்சிருக்காங்க. விஜய் அண்ணன். அப்படி யாரு? விஜய் யாரு? செல்லூர் ராஜுயா சொல்ற மொத்தமா டீடைல்டா உள்ள போய் பாப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவி அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்த வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவி எங்களுடைய அன்பு சகோதரி டி பெரியார் அவர்களுக்கும், சயிட் ஷேக் அவர்களுக்கும், வில்சன் அவர்களுக்கும், ரவி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ், அனைத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க விஜயை தள்ளி விட்டது யாருன்னு பார்ப்போம். அதாவது ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து சந்தோஷமா ரிட்டர்ன் ஆயிடுச்சு. எப்படியோ ஜனநாயகன் வந்து ஒரு 1500 கோடி வசூல் பண்ணோம். அவ்வளவுதான்டா விஜய், நீ உச்சத்துல இருக்கிறடா. 1500 கோடி 1000 கோடி தான் சொல்லி 1500 கோடி தமிழ்நாட்டுல மட்டும். நீ வேர்ல்டு வைட் எல்லாம் போட்டுனா அது ஒரு 10,000 கோடி 20,000 கோடி போவேன். என்ன டென்ஷன் இருக்கு? அந்த படமே வராது. அந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்ச பண்ணி கெத்து காட்டிட்டு எங்க சென்டிமெண்ட் எல்லாம் பாத்தியா இல்லையாங்க? எப்படி அழுவ வச்சோம் தெரியுமா மக்களை? சும்மா அந்த ஒரு ஃபயர்லயே என்ன செஞ்சாங்கன்னா, என்டர் டீம் வந்து கிளம்பி வரும்போது எல்லாருமே அந்த வீடியோ பாத்திருப்பீங்க. விஜய் அப்படி நடந்து பாஷா பாஷா அப்படி வந்து நடந்து வரும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தள்ளுமுள்ளுல விஜய் வந்து கீழே விழுறாரு. விஜய் கீழே விழுறாரு. ஏங்க கீழே விழுறது இயற்கையான, ஏன்னா நம்மளே நடக்கும் போதும் கீழே விழுவோம். எல்லாருமே கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அவர் கீழே விழுந்துதான் நம்ம கலாய்க்கல, கிண்டல்லாம் பண்றோம். என்னன்னா அந்த கீழே விழுந்ததை வச்சு இவங்க என்னென்ன பேசுறாங்க, அரசியல் பண்றானுங்க. இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒருத்தர் இந்த பிரசாந்த் ரங்கசாமி, பிரசாந்த் பாண்டாங்க, பாண்டான்னு சொன்னதாங்க தெரியும். நீங்க என்ன நாங்க பண்ண மாட்டோம், பேருங்க அவங்க சொல்றாங்க, பாண்டான்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாரு பார்த்தா அவர் சொல்றாரு, ஏய் யார் இந்த ப்ளூ சட்டை பையன்? இவன் தான் விடுறான் விஜய. ஏண்டா அறிவாளி தான் பாக்குறியா இல்லையா? கண்ணு என்ன எல்லாத்துலயும் வந்து ஒரு நொட்ட சொல்ற கண்ணாதான் பாப்பீங்க. அந்த ஆள் வந்து பின்னாடி அவர் செக்யூரிட்டியா இல்ல கூட வந்தவரான்னு தெரியல. செக்யூரிட்டிங்க அவரு ஏர்போர்ட் ஸ்டாஃபா கூட இருக்கலாம். அவரு விஜய வந்து கார் கதவை திறக்கலான்ட்டு இவரு போய் திறக்கும் போது விஜய் அப்படியே ஸ்லிப் ஆகி இவர் கை வைக்கிறாரு. அங்க உடனே சொல்லிட்டு இவனுங்க என்னமோ உட்காந்துக்கிட்டு அந்த ப்ளூ சட்டக்காரன் தான் இவனை தள்ளி விட்டுருக்கான். இப்ப என்னன்னா அந்த ப்ளூ சட்டக்காரன் வீட்டுக்கு போயிடுவானுங்க. ஆமா, இப்போ போயிட்டு அவர் வீட்டுல வந்து மு.க. ஸ்டாலின் போட்டோ எங்கன்னா இருக்கா, உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எங்கன்னா இருக்கா, அட்லீஸ்ட் திமுக துண்டு எங்கன்னா இருக்கா, லைட்டா மூஞ்சி தெரியுற மாதிரி ஆட்கள் இருந்தா கூட பரவாயில்ல. ஆஹா, திமுக எங்க அண்ணனை நேருக்கு நேரா எதிர்க்க முடியாம ஏர்போர்ட்டுக்கே உங்க ஆளுங்களை அனுப்பி
எங்க அண்ணனை தள்ளி விட வச்சீங்களா? அங்கே தள்ளி விட தெரியாதா? இங்க வந்து காரணம் தள்ளி விடுவாங்க யாராச்சும் முட்டா பசங்களா? அறிவு கட்ட ஒன்னும் தெரியல. இப்படி எல்லாம் கான்ஸ்பிரசியை செட் பண்ணா, அதாவது திமுக ஆளுங்களை செட் பண்ணி இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏங்க அவரு ஃபாஸ்டா வந்திருக்காரு, தடிக்கு கீழே விழுந்திருக்காரு. இட் இஸ் இயற்கை. அவரே ரியாக்ஷன் பாத்து விஜய் சாதாரணமா போறாரு. இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிவன்ங்க. அத வந்து இப்படி கான்ஸ்பிரசி செட் பண்ணி எல்லாத்துக்கும் திமுகவை நொட்ட சொல்ல முடியும்னா அது இவங்களால மட்டும்தான் முடியும். ஆனா நேத்து விழுந்ததுல வந்து விஜய் ஒண்ணு உணர்ந்திருப்பார். என்னது? இந்த ஒரு சின்ன சரியானத்துல விழுந்த நமக்கே கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆயிடுச்சு, புத்தி பேதலிச்சு போச்சு, உயிர் பயம் வந்துருச்சு. கரூர்ல அந்த 41 பேரு அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி சின்ன பின்னமாகி நசுங்கி, குழந்தைகள் முதல் கொண்டு எதுல நசுங்கி செத்து போனானே. அப்ப அவனுங்க எவ்வளவு தத்தளிச்சிருப்பானுங்க. அவனுங்களுக்குள்ள அந்த நெஞ்சு எப்படி பதறி இருக்கும், மூச்சு திணறு எப்படி இருக்கும் தெரியுமா? மூச்சு திணறு. இன்னொன்னு, ஒருத்தர் செத்து போறதா அவங்க சொந்தக்காரங்க யாருன்னா காப்பாத்த ட்ரை பண்ணி காப்பாத்துன்னு கத்திருப்பாங்களே. அங்க ஒருத்தனை நீங்க பாத்திருப்பீங்க, அவன் பொண்டாட்டி கீழே ட்ரௌசி ஆகி உழுது நசுங்க, அவனால தூக்க முடியாம அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான். அப்ப அந்த குடும்பங்கள் எவ்வளவு வலி வேதனை அனுபவிச்சிருக்கோம் மிஸ்டர் விஜய். அது ஒண்ணும் இல்ல, நேத்து நீங்க அந்த தள்ளு முள்ள ஆடி கீழே லைட்டாக ஸ்லிப் ஆனீங்க. அது உங்க அப்பா பார்த்தா ஐயோ என்னாச்சு பையன் வந்துச்சு, உங்க அம்மா பார்த்தா ஐயோ பையனுக்கு என்னாச்சு, ஏன் உங்க கட்சிக்காரங்க ஐயோ விஜய் சாருக்கு என்னாச்சு பதறீங்கல்ல, கேக்குறீங்களே. அப்ப அந்த 41 குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும். இப்பயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, புரிஞ்சிருக்குமா? இல்ல உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் எப்படின்னா பட்டு சொல்லிட்டேன், எனக்கே தெரியுதுப்பா. நீ 41 பேரு இறந்த பிறகும் வீடியோ கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் சிஎம் சார் அப்ப தெரியல வாங்குறீங்களா, நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், வந்து பழி வாங்கிக்கணும் எப்போ நீ வீடியோ போட்டியோ அப்பவே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த நெஞ்சில வந்து கொஞ்சம் கூட அந்த ஹீரோன்ற வார்த்தை சுத்தமா இல்ல. கிடையாது. நேத்து மேபி ஸ்லிப் ஆன வீடியோ விஜய் ஒரு 10 வாட்டி போட்டு பார்த்து, கரூர் வீடியோவையும் போட்டு பார்த்தா அவருக்கு மேபி லைட்டா உணர்த்துக்கு. ஏன்னா 60 பேருக்கேங்க, 60 பேர் சாதாரண ஒரு அப்படி தள்ளி விட்டதுல இப்படி ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து நான் வந்து தாவேகாவிற்கு வந்து ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட் இருக்கிறேன். என்ன ரிக்வெஸ்ட்? தயவு செஞ்சு சிபிஐ விசாரணை கேட்டுருங்க. எதுக்கு? இதுக்கு என்ன சிரிக்கிற? எங்க அண்ணனை தள்ளி விட்டு இருக்கீங்க, எங்களுக்கு வந்து நீதி வேணாமா? இப்போ எங்களுக்கு சிபிஐ, இது தமிழ்நாட்டு போலீஸ் விசாரிச்சா சரியாவாதுங்க. ஏங்க நான் நேரடியா கேக்குறேன், இதுக்கு சிபிஐ? ஆமா, எங்க அண்ணன் கீழே விழுந்திருக்காருங்க, அதோ ஒரு ஏர்போர்ட், அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள. அப்ப காவல்துறை என்ன செஞ்சுன்னு இருக்கீங்க? எனக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தாவேகா ப்ளீஸ் கேட்டுருங்க. இல்லன்னா நாளை பின்ன இவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தமிழ்நாடு தான் ஆளை செட் பண்ணிச்சு, திமுக தான் ஆளை செட் பண்ணிச்சு, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதனால விஜயும் சரி, ஆதவ அர்ஜுனும் சரி, தயவு செய்து டெல்லிக்கு போயிருக்காங்க, சிபிஐ போயிருக்காங்க. அங்க போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, சார் பாருங்க நாங்க எங்க ஆளை தள்ளி விட்டாங்க, எங்க ஆள் லைஃப் வந்து டேஞ்சர்ல இருக்கு, அதனால எங்களுக்கு யார் தள்ளி விட்டா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அந்த ஒரு பையன் வந்து விஜய காப்பாத்த வந்து அவர் கைப்பட்டு கூட கீழே விழுந்திருக்கலாம். அந்த பையனோட போன் கால் எல்லாம் எடுத்து விசாரிங்க. ஆக்சுவலா கால் லாக்ஸ் எல்லாம் பார்த்து அவன் எதுனா திமுக கைகுலிகளோட பேசிட்டு இருக்கானா, ஒட்டு உறவுல இருக்கானா, நீ பண்ணக்கூடாது. அந்த சிபிஐ ஆபீஸ் கேட்டு வச்சுக்கோ, எங்க அண்ணா உசுரும் உங்களுக்கு அவ்வளவு சின்னதா போச்சா? அதோட முடிஞ்சிருந்தா பரவாயில்ல. நீங்க இங்கதான் பாயிண்ட் நோட் பண்ணுங்க, எப்படி சம்பவங்கள் வந்து லைனா நடக்கும். காரு சரி தடிக்கி கீழே விழுறாரு, கஷ்டப்பட்டு ஏறி உள்ள போறாரு, திருப்பி அவரு கார் ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் நடக்குது. அது எப்படி? கார் சரியா ஓட்டிருக்க மாட்டீங்க. இவ்வளவு வருஷமா அந்த டிரைவர் கார் ஓட்டுறாரு, இவ்வளவு வருஷமா நடக்காத ஆக்சிடென்ட். எங்க ஆள் அரசியலுக்கு வந்த பிறகு, எங்க ஆளு ஜனநாயகன்ல போய் பட்டி தொட்டி எங்கேயும் ரீச் பண்ணிட்ட பிறகு, இப்போ சென்னைக்கு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு கார் முட்டுதுன்னா அப்போ இவருதான் உட்கார்ந்து சொல்லிருப்பாரு, இப்ப ஃபாஸ்டா போய் பதட்டமா இருக்கு, வீட்டுக்கு போகணும். இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. சோ we need CBI investigation. உடனே விசாரிங்க. நான் விட மாட்டேன். போங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. நாங்க விட மாட்டோம். இது வந்து வர்ச்சுவல் வாரிஸ், டூப் வர்ச்சுவல் வாரிஸ் வேணா இந்த விஷயத்தை சும்மா விடலாம். நாங்கெல்லாம் ரியல் வர்ச்சுவல் வாரிஸ். எங்க தொண்டை தண்ணி வத்த நாங்க விஜய்க்காக பாடுபட்டுறோம். எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும். விஜயை யார் தள்ளி விட்டதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். எங்க விஜய் காரை யார் இடிச்சதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சோ வேண்டும். வேண்டும் சிபிஐ வேண்டும். வேண்டும் வேண்டும் சிபிஐ வேண்டும்.
இல்ல கேட்டாலும் கேட்பானுங்க. நீ என்ன நினைச்சுக்கிற நீ? வாய்ப்பு அந்த மாதிரி ஆட்கள் தான் இப்ப வச்சுட்டு தமிழ்நாடு போலீஸ் சரியில்லை. எப்படி எப்படி அவ்வளவு எப்படிங்க ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு ஒரே டைம்ல, கொலை முயற்சி. there is something behind it. So உண்மையிலே நியாயத்தை சிபிஐ அதிகாரிகளா நீங்க தான் வாங்கி தரணும். எங்க நியாயத்தை பாருங்க. எங்க ஆளு வந்து நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க மேல வந்து கிட்டத்தட்ட 150 கேஸ போட்டு உள்ள தட்டுருவாங்க. பட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள்லாம் டெல்லியை நோக்கி போயிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த கரூர் இன்சிடென்ட்ல இந்த கரூர் உயிரிழப்பு தொடர்பாக இன்னைக்கு வந்து எல்லாரையும் சிபிஐ விசாரணை டெல்லிக்கு வந்துருங்க அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டாங்க. எங்க புஷியானது தான் வந்து ரொம்ப மன கஷ்டப்பட்டு போயிட்டு நானே மலேசியால ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா நீங்க உன்ன கூப்பிட்டு சிபிஐ விசாரணை. சிபிஐ விசாரணை நீ 29 இன்னைக்கு தான் வைப்பியா? நாங்க தான் ஆடியோ லான்ச் 27 சொல்லிருக்கோம்ல. ஒரு 2 நாள் நாங்க நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? இதே தமிழ்நாட்டுல விசாரணை கூப்பிட்டு இருந்தா இப்படிதான் சொல்லிருப்பாங்க. இப்ப டெல்லிக்கு சொல்லு. தமிழ்நாட்டுல விசாரணை கூப்பிட்டு இருந்தா உண்மையிலே என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இப்ப ஆடியோ லான்ச்சுக்கு போறோம்னு உங்களுக்கு தெரியாதா? போலீஸ் நான் சொல்லுவா சேலம் மாநாட்டை வந்து இந்த மாதிரி தடுக்கிறது பிளான் பண்றீங்க, கரெக்டா இல்லையா? இப்ப சேலம் போஸ்ட்பான் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு எங்களை தள்ளப்பட்டீங்க. இப்ப காரணம் யாரு? திமுக. அப்படி இப்படின்னு சொல்லிருப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த இன்வெஸ்டிகேஷன் எதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க? அடிப்பாங்களாப்பா? அடிக்கல மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. விசாரணை செய்வாங்க. சில பேரு கிட்டதான் நீ அடிச்சா உண்மையை வர வைக்க முடியும். இவங்க கிட்ட கேட்டாலே உண்மையை சொல்லிடுவாங்க. நீனா புஷிய வந்து அவ்வளவுதான். புஷியா யார் லேட்டா வர சொன்னது? ஐயோ விஜய் தாயா, எதுக்கே லேட்டா போனீங்க? ஐயோ கூட்டம் கூட்டணும், கூட்டம் வரலன்னா எனக்கு அசிங்கமா இருக்கும்டா, கொஞ்சம் லேட்டா வரண்டா நானே, நீங்க கூட்டத்தை கூட்டி வைங்களான்னு விஜய் சார் தாயா சொன்னாரு. சோ ஒன்று அடிக்கலாம் தேவையில்லை, சும்மா கேட்டாலும் சொல்லிட்டு அந்த மனுஷன் சும்மா அரசுக்கே ஒரு 40 நாள் ஆமாங்க எங்க ஓடி போய் எந்த ஃபாரஸ்ட்குள்ள போனாருன்னு தெரியல. பாவம் போலீஸும் வந்து 12 தண்ணி போட்டிய வச்சுக்கிட்டு இங்க இந்த மரத்துல பாரு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல பூண்டெல்லாம் சொல்றாங்க. இப்படி இப்படி சீமான் கூட எதனா லிங்க் இருக்கா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. கடல் மாநாட்டுக்குள்ள பூண்டாரா? அதுதான். சோ ஒரு கைதுக்கே வந்து ஓடுனவர், அவர்கிட்ட எல்லாம் அடிச்சுலாம் விசாரணை பண்ண தேவையில்ல. சும்மா பாசமா அப்படின்னா அந்த அளவுக்கு போற. அப்புறம் எப்படி புஷே சொல்லு விஜய் தானே லேட்டா வந்திருக்கான். விஜய் தானே 12 மணிக்கு ட்வீட் பண்ண சொல்றாதீங்க. ஆமா அந்த உன்னை வந்து 50 மீட்டருக்கு முன்னாடி நின்னு பேசுறாங்களே, விஜய் தானே வாண்டடா உள்ள போனாங்க. அப்ப எந்த கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணல, எதுவுமே ஃபாலோ பண்ணல. எல்லாத்துக்கும் விஜய் தான் சொல்றாங்க. நான் உன்னை விட்டுறேன், அவனை பிடிச்சி உள்ள போட்டுறேன் அப்படின்னு எல்லாம். சோ பெருசா ஒன்றும் தேவையில்ல. ஆக்சுவலா இந்த இன்வெஸ்டிகேஷன் எதுக்குன்னா, ஆல்ரெடி வந்து கரூர்ல கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருந்தாங்க. தெரியுமா? தெரியாது. கரூர்ல ஆல்ரெடி இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து கூப்பிட்டு 4 பேரையும் 5 பேரையும் வந்து விசாரிச்சாங்க. அவங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள், இந்த கடை வச்சு எல்லா கிளீன் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ பண்ணிட்டாங்க. சிபிஐ பண்ணி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிப்போர்ட் போயிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, ஒரு சம்பவத்தை ஒரு 5 பேர் பாக்குறான்னு நினைச்சுக்கோங்க, அந்த 5 பேர் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருந்தா திருப்பி கூப்பிட மாட்டாங்க. இப்ப என்னன்னா மாத்தி மாத்தி ஆத ஒரு மாதிரி சொல்லியிருக்காப்ல, மதியழகன் ஒரு மாதிரி சொல்லியிருக்காப்ல, புஷி ஒரு மாதிரி சொல்லியிருக்காப்ல, சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு மாதிரி. எல்லார்கிட்ட அந்த 30 கோடி ராஜ்பவன் இல்ல. அப்புறம் எங்க அவரு எங்க ஓடி ஒழிச்சாரு அன்னைக்கு? அவரு சைடு வாக்குல என் சைடு வந்து போறீங்க சார் அப்படின்னு ஓடி ஒழிச்சிட்டாரு. ஆக்சுவலா அன்னைக்கே உங்களுக்கு தெரியும், கரூர்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் வரும்போது கிட்டத்தட்ட 13 மணி நேரம் காலைல ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. எல்லார்கிட்டயும் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் எழுதுற மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் குடுத்துட்டாங்க. தனித்தனியா தான், ஒட்டுமொத்தமா விசாரி. ஒட்டுமொத்தனா இவர் முஞ்ச பார்த்து அவரு பதில் சொல்லிப்பாரு, அவர் முஞ்ச பார்த்து இவர் பதில். சோ தனித்தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தனித்தனியா கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் எழுதி வாங்கிக்கினாங்க. இப்ப இந்த ஆன்சர் பேப்பர்லாம் வச்சு பாக்குறாங்க, தப்பு தப்பா இருந்திருக்கா, என்னடா இது இவன் ஒரு மாதிரி சொல்றான் இருக்கா இல்ல கேக்குறாங்க சென்டென்ஸா மிஸ்டேக்யா, இவன் ஒரு மாதிரி சொல்றான், அவன் ஒரு மாதிரி சொல்றான், இவன் அதுக்கு மேல ஒண்ணு சொல்றான். அப்ப இவங்க போய் சொல்றாங்க, கூப்பிடுறாங்களா அப்படின்ட்டு இப்போ டெல்லிக்கு கூட்டினு வந்திருக்காங்க. சிபிஐ விசாரணை பண்ணதுக்கு திருப்பி கூட்டினு வந்திருக்காங்க. இப்போ இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, விஜய் பேர் கண்டிப்பா ஆட் ஆகும். எதுக்கு? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. இப்போ சிபிஐ வந்து திருப்பி சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அந்த சார்ஜ் ஷீட்ல நீங்க என்ன எதுக்கு விஜய் எதுக்கு கேக்குறீங்களே, உங்களுக்கு என்ன விஜய் என்ன பண்ணாரு? பாவங்க வந்தாருன்னு இது பேசினாருங்க. என்னங்க விஜய் அங்க வரவே இல்லைங்க. ஆமா விஜய் அங்க வரவே அது இல்லங்க. விஜய் அங்க வரவே இல்ல. இந்த சம்பவம் நடந்திருக்குமா? கண்டிப்பா நடந்திருக்காது. அப்ப யார் காரணம்? விஜய்னா தான். அப்புறமா
நீங்க ஏன் விஜய் மேல திருப்பீங்க விஜய் மேல ஏங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தெலுங்கானாவை எடுத்துக்கோங்க. அல்லு அர்ஜுனோட அந்த புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆச்சா? அல்லு அர்ஜுன் வராரு, கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒருத்தர் செத்து போனாங்க, ஒரு லேடி செத்து போனாங்க. அந்த பையனை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அல்லு அர்ஜுன் அப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? எவ்வளவு கோடி வேணாலும் நான் தரேன். பாத்தியா என்ன சொன்னாப்ல? எவ்வளவு கோடி வேணா கொடுக்குறேன், எவ்வளவு கோடி குத்தாலும் பரவாயில்ல, வா வந்து ஜெயில்ல இருந்து தூக்கி ரிமாண்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டேட் கடமையை செய்யுங்க செஞ்சிச்சா, ரிமாண்டே பண்ணாங்க. அல்லு அர்ஜுனை தூக்கி ஒரு நாள் ரிமாண்ட் பண்ணாங்க. இப்ப அந்த கேஸுக்கான சார்ஜ் ஷீட்டை போட்டிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 23 பேரை சேர்த்திருக்காங்க. 23 பேர் இன்க்ளூடிங் அல்லு அர்ஜுன், இன்க்ளூடிங் பவுன்சர்ஸ், இன்க்ளூடிங் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், இன்க்ளூடிங் சினிமாக்காரர், தியேட்டர் ஓனர்ஸ். என்ன பண்ணிதாங்க ஆகணும்ன்ற 23 பேரை ஒரு இறப்புக்கு எத்தனை? ஒரு இறப்புக்கு 23 அக்யூஸ்ட சேர்த்திருக்கு அந்த ஸ்டேட் போலீஸ். நீங்க கரூர்ல செத்து போனது எத்தனை பேரு? 41 பேரு. 41 பேர் இறந்து போயிருக்கான். விஜய் வந்து, ஐயா விஜய் சார், உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்க வீட்டுல தூங்குங்கன்னு சொல்லுவாங்க நினைச்சுருக்கியா? கன்ஃபார்ம் விஜய் பேரு சார்ஜ் ஷீட்ல வரப்பா இருக்கும், கன்ஃபார்ம் சேர்ப்பாங்க. ஏன்னா அங்க எஃப்ஐஆர் போட்டதே எப்படின்னா, மதியழகனு, புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், சிடிஆர் நிர்மல்குமார், இன்னொருத்தர் அண்ட் அதர்ஸ்னா அந்த அதர்ஸ்ல யார் பேரை வேணாலும் எப்ப வேணாலும் சேர்க்கலாம். சோ சிபிஐ இவங்க போய் முரண்பட்ட கருத்தை சொல்லியிருப்பாங்க. இப்ப திருப்பி கூப்பிட்டு திருப்பி கொஸ்டின் பேப்பர்ஸ தருவாங்க. கொஸ்டின் பேப்பர்ஸ குடுத்துட்டு, தம்பிகளா போன வாட்டி அவன் மாத்தி பதில் சொல்லியிருக்க, இந்த வாட்டி அண்ணன் கொஞ்சம் சீரியஸா கேக்குற, ஒழுங்கா உண்மை என்ன நடந்துச்சு, உண்மைய சொல்லு. யாரு லேட்டா வர சொன்னா? 12 மணிக்கு ட்வீட்ட போட்டது யாரு? அத போட சொன்னது யாரு? புசியானந்த் மூஞ்சி எப்படி இருக்கும்ல? விஜய் லேட்டா வந்தாரா? ஆமாங்க ஐயா வந்தாரு. எதுக்காக வந்தாரு? கூட்டம் கூடல, அதனால வந்தாரு. உங்களை 50 மீட்டருக்கு முன்னாடியே தள்ளி நின்னு பேச சொன்னாங்களா? ஆமாங்க சொன்னாங்க. நீங்க ஏன் உள்ள போனோம்? கூட்டத்துக்குள்ள போனாதான் மாசா இருக்கும். அந்த கூட்ட நெரிசல்ல அங்க ஆட்கள்லாம் விழுத நீங்க பாத்தீங்களா? ஆமாங்க ஐயா பார்த்தோம். ஆம்புலன்ஸ் வருதையும் நீங்க பாத்தீங்களா? ஆமாங்க ஐயா பார்த்தோம். அப்புறமா ஏன் மீட்டிங்க ஸ்டாப் பண்ணிட்டு போல? இல்லையா, அந்த 10 ரூபாய் பாட்டு பாடணும்யா, அதுக்காக நாங்க மீட்டிங்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடினாதான் எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். 41 பேரை நாங்க காலி பண்ணோம். சரியா, வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் அளவுல இருக்கும் போது நீங்க ஏன் பஸ்ஸுக்குள்ள ஓடி போய் ஸ்கிரீன் எல்லாம் லைட் எல்லாம் மூடினீங்க, ஆஃப் பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க? இல்லையா, அப்பதான் அந்த கூட்டம் அப்படியே வந்து மாசா வந்து வரும் அப்படிங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாருயா? சோ இதெல்லாம் விசாரணை பண்ணுவாங்க. இத விசாரணை பண்ணும்போது ஒருத்தரும் என்ன பதில் சொல்றாங்க? இப்ப யாரு உங்களை வந்து போலீஸ் வந்து சொல்லிச்சா? உள்ள 50 மீட்டருக்கு முன்னாடி தள்ளி நின்னு பேசுங்கன்னு சொல்லிச்சா? அப்ப ஆதவ் அர்ஜுன் என்ன சொல்லுவாரு? ஆமா சார். சிடிஆர் நிர்மல்குமார் இல்ல சார். புசியானந்த் எனக்கு தெரியாது சார். இப்படி மாத்தி கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டுதான் ஆவாங்க. சோ சிபிஐ இப்ப கூப்பிட்டு திருப்பியும் விசாரிக்க போகுது. உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த விசாரணை எதுக்குன்றது. நம்மளுக்கு பெருசா அவங்களுக்கே தெரியும். இப்ப வந்து எலெக்ஷன் வேற 2026 வரப்போகுது. இப்ப இன்னொரு 3 மாசம் தான் டைட் பண்ணுவாங்க. இவங்க என்ன ஆக்சுவலா நினைச்சாங்கன்னா, விஜய் தரப்புல இருந்து ஸ்டேட் போலீஸா விசாரிச்சா எப்படி இருந்தாலும் அஷ்ரா காருக்கு சீரியஸான ஆபீசர், அவர்கிட்ட நம்ம வில்லு படத்தை போட்டோ, புலி படத்தை போட்டோ, சுறா படத்தை போட்டோ அவரை கவர் பண்ண முடியாது. செத்துருவாங்க. செத்தாலும் ஓகே, கேஸ் நின்றோம்ல, பிளான் போட்டிருக்காப்ல, கவர் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து சிபிஐ கேட்டலாம். ஏன்னா சிபிஐனா வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம ஃப்ரெண்ட் ஆதவ் அர்ஜுனே சொல்லியிருக்காரு, சிபிஐ எல்லாம் யாருங்க கேட்பா? ஒரு கேஸ் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு போனா சிபிஐ கேட்பாங்க, காலம் கடத்துவதற்காக சிபிஐ. சோ விஜய், எங்க அண்ணன் விஜய் என்ன செஞ்சாரு? 2026 நம்ம எப்படியோ சிஎம் ஆகிடுவோம். சோ இந்த 4-5 மாசம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும், அதனால கேள்றா சிபிஐ. ஆனா இப்ப சிபிஐ என்ன பண்ணுது? ராசா, இதுக்கு தானையா நாங்க வெயிட்டிங் பண்ணணும், இந்த கேஸ் நாங்களா போய் எடுக்கலாம்னு பார்த்தா நீங்களா வந்து எங்க கையில தரீங்களையா? எங்க முதலாளி எல்லாம் உங்ககிட்ட பேச, நீ எங்க கூட்டணி போறியா? யாரு கூட போற? என்ன பண்ண போறேன்னா தனியா நிக்கிறேன் தெரியாம, இங்க வா, தனியா வேணா தனியா நில்லு, ஜெயில களி போடுவாங்க. களிலாம் இல்ல, மாத்திட்டாங்க. அப்படியா? இல்ல திகார் போடும்போது அப்படி வராது. திகார்ல எல்லாம் சப்பாத்தி கொடுப்பாங்க. சப்பாத்தி, சுக்கா ரொட்டியா? சுக்கா ரொட்டி.
சோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜயோட பெயர் இதில் சேர்க்கப்படும். இப்ப நீ வேற பவுன்சர் வேற சொல்லிட்ட, இப்ப அவரு கூட இருக்கிற பவுன்சர் எல்லாம் ஓட்டாங்கன்னா ஏன் அது மாதிரி பயமுறுத்தி வரையோ? ஆமா, பின்ன என்ன பவுன்சர்ஸ் தான் சேர்ப்பாங்க. அவர் பின்னாடி ஆவுன்னா போய் 2 பேர் பவுன்சர்ஸ் உட்காந்துக்கிறீங்க, விஜய்க்கு பாதுகாப்பு தர உட்காருங்க, அப்ப மக்களுக்கு யார் பாப்பா? ஏன்னா சிபிஐ கண்டிப்பா கேட்கும் இதெல்லாம். சிபிஐக்கு தெரியாதா? சரி இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அந்த 5 பேரை கூப்பிட்டு வா உட்காரு ஒருத்தர். அதற்கு அப்புறமா கரூருக்கு அப்புறமா நீங்க பல நிகழ்ச்சிக்கு போயிருக்கீங்க. பாண்டிச்சேரிக்கு போனீங்க, மகாபலிபுரத்துல நிகழ்ச்சி பண்ணீங்க, காஞ்சிபுரத்துல நிகழ்ச்சி பண்ணீங்க, அதுக்கப்புறமா இப்ப ஈரோடுல நிகழ்ச்சி பண்ணிருக்கீங்க. அங்க எதுனா இந்த மாதிரி அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சா? இல்லங்க. ஒரே பதில் வரும், இல்லங்க ஐயா. அப்புறம் எப்படி நடந்துச்சு? அப்ப இப்படி கரூர்ல மட்டும் நடந்துச்சு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா, இதுல 2த்துக்கும் ஒத்து போற ஒரு விஷயம், இந்த எந்த நிகழ்ச்சியிலும் விஜய் டைமுக்கு வரல, இதுல எல்லா நிகழ்ச்சியிலும் விஜய்க்கு டைமுக்கு வந்தார். இதுல எந்த நிகழ்ச்சியிலயும் பஸ்ல போவாதையான்னு சொல்லியும் நான் பஸ்ல தான் போனது போனாப்ல. இதுல எந்த நிகழ்ச்சியிலயும் பஸ்ல போவாம கார்ல போனார். சோ இந்த 2 விஷயத்த பண்ணது யாரு? உங்கள் விஜய். அப்போ குற்றவாளி யாரு? உங்கள் விஜய். சோ சிபிஐ கேட்கும்ல, இனிமேட்டு நடக்க போற எந்த மாநாட்டிலுமோ எந்த பொதுக்கூட்டத்துல இந்த மாதிரி அசம்பாவிதம் ஏற்பட போறது கிடையாது. ஏன்னா விஜய் டைமுக்கு வந்துவார். ஏன்னா விஜய் அந்த பஸ்ல வந்துட்டு இருக்காரு கரெக்ட் டைமுக்கு. இப்போ அதுவும் மலேசியா ஆடியோ லஞ்சுக்கு 1 நாள் முன்னாடி பாத்துக்கோ. அதுவும் இது ஒண்ணாங்க. காசு துட்டு மணி மணி மணி. சோ மணினா உடனே எங்க ஆள் வந்து மணி மேக்ஸ் எவ்ரிதிங். ஆமா, டைம்க்கு போட்டாரு. அங்க போயிட்டு அதுவும் இதுல ஒரு கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா டத்தோ மாலிக்ன்ற ஒரு நபர். டத்தோ மாலிக்ன்ற ஒரு நபர் தான் அந்த ஆடியோ லான்ச் ஃபுல் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இந்த பிளைட் டிக்கெட்ல இருந்து ஹோட்டல் புக்கிங்ஸ்ல இருந்து எல்லாமே அவர்தாயா. அவர் யாருன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் தான். அங்க வந்து பொழப்புக்காக போய் ஜவுளி கடையில எப்படி டெவலப்போ ஆயிருக்காரு, எப்படியோ டெவலப் ஆயிட்டாரு. நினைக்கிறேன் நான் ஒரு வாட்டி 2023 வந்து அங்க மலேசியா ஊழல் போலீஸ் வந்து, ஊழலா நீ ஊழல் செய்யற, நீ வந்து தங்கம் கடத்துற, நீ வந்து மணி லாண்டரிங் பண்ற, விஜய் கூட இருப்பாங்க, கூப்பிட்டு விசாரணை செஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஆளு கிட்டதான் இவரு வந்து உங்கள் விஜய் ஆடியோ லான்ச் பண்ணி கொடுங்க. ஏன்னா இவரு ஊழலுக்கு எதிரானவர். விஜய்க்கு ஊழல் செய்யறவங்க பிடிக்காதுடா, இவரே பண்ண மாட்டாரு. டத்தோ மாலிக்க மட்டும் பிடிக்கும். தமிழ்நாட்டுல ஊழல் செய்யறவங்க தான் பிடிக்காது, மலேசியால ஊழல் செய்யறவங்க மை தோஸ்து தான், மை ஃப்ரெண்ட் தான். இது எப்படி இருக்குது பாருங்க. ஊழல் பிடிக்காதுன்னு சொல்ற இந்த நபரு யார் கூட சுத்தி நிற்கிறாருன்னா, ஊழல் செய்யற அந்த நபர்களோட சுத்தி நிற்காரு. அப்புறமா என்னத்தை இவரு நியாயம் பேச போறாரு? இவரு அதான் ஒண்ணும் புரியல எனக்கு. இது நாளைக்கு டத்தோ மாலிக்கு இவர் சிஎம் ஆயிட்டா ஒரு ஃபேவர் கேட்க மாட்டாரா? ஆமா கண்டிப்பா சார். அந்த தங்கத்தை எத்தனை வரத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல கமிஷன் செஞ்சு விட்டு போறது. அதான் கமிஷன் கொடுக்குறேன்னு முடிஞ்சு போச்சு. உழைப்பாளர் தான்டா அவர் முன்னேறிக்காரு, ஏதோ ஒண்ணு முன்னேறிக்காரு. அவரு கூட தான் வந்து இவர் கூட்டு கலவனை சுத்தி இருக்காரு. சோ இப்படிதான் எல்லாத்துலயுமே அதுதான் ஒரு கொள்கைன்றது ஒரு கிளீனா இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாம் சேர்த்து போட்டு மிக்சர் ஆஃப் கட்சி தானே அங்க நடந்து இருக்கு. அதனாலதான் எங்க அண்ணன் செல்லூர் ராஜு இன்னைக்கு பேசுறாருல, கட்சி எங்க அதிமுக கட்சியை பார்த்தா உங்களுக்கு சும்மா தெரியுதா? ஏங்க வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன். பயங்கரமா இருக்கு. வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். எப்படி எங்க ஆளு ராஜ்மோகனுக்கே டஃப் குத்தாரு பாரு. இப்ப ஏடிஎம்கேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது? விஜய்க்கு எதிரா லைட்டா வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆமா வெயிட் பண்ணி பார்த்தாங்க. இவன் என்ன நம்ம இவனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இவன் வந்து ரொம்ப அப்பா டேக்கர் மாதிரி பண்ணிருக்கான், நாமோ இவர் வந்தாதான் நாங்க எலெக்ஷனே சந்திக்கிற மாதிரி பண்ணுறான், நான் பாத்துக்கலாம் வா அப்படின்ட்டு எடப்பாடி என்ன சொல்லிருக்காருன்னா, நான் ஸ்ட்ரைட்டா பேசினா நல்லா இருக்காது. கேபி முனுசாமி நீங்க அந்த சைடு அவர் வந்து சொல்லிட்டாரு பத்திலா. ஏங்க அதே வந்து கட்சிக்கு பால் பொறிக்கின்னு இருக்காங்க. பால் பொறிக்க மிக்சருங்க, அது ஒரு மிக்சரு, கலப்பட கட்சி. அது பக்கா மாஸ் கட்சி கிடையாது, அது கலப்பட கட்சிங்க. ஏடிஎம்கேல இருந்து ஆளை பொறுக்குவாங்க, திமுக இருந்து ஆளை பொறுக்குவாங்க. இதுதான் அவங்களோட வேலை, கலப்பட கட்சின்னு அவரு ஒரு சைடு தள்ளி விட. இப்ப வந்து செல்லூர் ராஜு ஒரு சைடு. செல்லூர் ராஜு வந்து ஏங்க அதிமுகவெல்லாம் என்ன நினைச்சீங்க, அவரு ஒரு நடிகருங்க. நயன்தாராக்கு வராத கூட்டமா, எங்க வடிவேலுக்கு வராத கூட்டமா, வடிவேலுக்கு வராத கூட்டமா, எங்க புரட்சி தலைவருக்கு வராத கூட்டமா, விஜய் எல்லாம் ஏமாத்துறீங்க. எங்க நடிகர்னா கூட்டம் வரந்தாங்க செய்யும். ஏங்க ஒரு 3 வாட்டி விஜய் வர சொல்லுங்க, 4வது வாட்டி அவனும் நம்ம டைலாக் அவர் பாப்பாரு போல, அவரும் ரோஸ்ட் பிரதர்ஸ் ஃபேன் போல. சும்மா பாக்குற கூட்டம் கூட எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பாப்போம். அதுதானடா உண்மை. ஆமா
இப்போ நிதர்சனமான உண்மையா அதுதானே. எப்பனா ஒரு வாட்டி வெளில வந்தா அப்படிதான் கூட்டம் பார்க்கதான் செய்யும். இதே உதயநிதி ஸ்டாலின எப்ப ராசா நீ வெளியிலேயே வராத, நீ வீட்டுக்குள்ளே இரு, எலெக்ஷன் டைம் 2 மாசம் மட்டும் வெளியில வானா திமுக காரன் அவரை பார்த்தே இருக்க மாட்டான். கூட்டம் அப்படியே ஈசல் மாதிரி முக்கியம். டெய்லி காலையில மத்தியானம் சாயங்காலம்னு பார்க்காம 24 ஹவரும் போய் தொகுதி மக்களை பாக்குறாரு, கட்சிக்காரனை பாக்குறாரு, எல்லா மக்களையும் பார்த்து சுத்தின்னு இருக்கிறனால அவரு டெய்லி தானப்பா நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் சைலண்டா இருக்கு. அவ்வளவுதான். உடனே உங்க கூட்டமே இல்ல, விஜய் பாத்தியா கூட்டம். ஏடா டெய்லி வந்தா நாய் கூட மதிக்காதா உங்களால, பக்கத்துல இருக்கிறவங்க கூட மதிக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அம்பேத்கர் சிலைக்கு போனாரு, பாத்தியா இல்லையா? காலைல 2 பேர் தான் யாரா சொல்லி திரும்பி இப்படி பார்த்தா, வேற யாரும் மதிக்க மாட்டாங்க. நீங்களே வாட்ஸ்அப்ல போட்டு அண்ணன் விஜய் ஏர்போர்ட்ல இறங்க போறாரு, உடனே ஓடிவாங்கன்னா வரதான் செய்வானுங்க. அண்ணன் மாலை போட போகிறாரு, ஓடிவாங்கன்னா வரதான் செய்வாங்க. சோ நடிகன் கூட்டம் வந்து ஓட்டா மாறிடும்னு தயவு செஞ்சு நடக்காதீங்க. நேற்று ஜனநாயகன்ல ஆடியோ லான்ச்லயே நீங்க கூட்டத்தை எப்படி கூட்டீங்கன்றது தெரியும். தனுஷ் வர போறாருன்னு ட்வீட், அஜித் வர போறாருன்னு ட்வீட். அப்ப தனுஷ் ஃபேன் அஜித் ஃபேன் எல்லாம் வரமாட்டானா உள்ள? ஒரு பொழப்பா. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க இவங்க வந்து ஃபுல்லா ப்ரொமோஷன் பண்ணதே தனுஷ் வராரு அஜித் வராருன்னு தான் ப்ரொமோஷன் பண்ணாங்க. அதனால அந்த ஃபேன்ஸ் எல்லாம் உள்ள டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போய் பார்த்தாங்க. அங்க எம்ஐபி டிக்கெட் கிட்டத்தட்ட 55,000 ரூபாய். இவரு தமிழ்நாட்டுல ஏன் நத்தல தெரியுமா? தமிழ்நாட்டுல ஏமா 55,000 ரூபாய் கொடுத்து பார்க்க மாட்டேன். 5,000 ரூபாய் மேக்ஸிமம் 5,000 ரூபாய் தான் உனக்கு தர முடியும். உன் மூஞ்சிக்கு அவ்வளவுதான். 55,000 ரூபாய் தர முடியாது. எவ்வளவு தருவாங்க அவருக்கு? அவருனா அஜித்தா உச்ச நடிகர், அவருனா ரஜினியா என்ன உச்ச நடிகர்? அவன் கமெண்ட்ல உச்சா நடிகர்ன்ற, நீ வேற அமைதியா. சோ நடிகர்னா இவ்வளவுதாங்க மவுசு. ஒரு 2 வாட்டி 3 வாட்டி முஞ்சி போச்சுங்க. இது 2026ல எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போகுங்க. தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது, அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர், கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை செக் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.